கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் லூசியை தான் காமிக்கிறாங்க. அவள் டக்குன்னு அங்கே எந்திரிச்சு உட்காந்துட்டு எனக்கு என்னாச்சு, என் தலையில் ஏன் இப்படி பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. ஸோ தன்னோட ஹஸ்பண்ட் ஜுன்னோட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை அப்போ அங்கே ஜெனி வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு அவளை அங்கே டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கா. பட் அங்கே நம்ம ஜுன் வரதை பார்த்துட்டு இவ உடனே அங்கே கையை கட் பண்ணிட்டு அவள் தான் போட்டு கொடுமைப்படுத்தின மாதிரி அங்கே அவன் மேலே பழிய போட்டதுமே இவன் வந்து கண்டுக்காமல் அவளை அங்கே இருந்து தூக்கிட்டு போயிருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் கையில் கட்டலாமேங்க பார்த்துட்டு எனக்கு எதுவுமே ஆகலையே, இப்போ என்ன ஆயிடுச்சுக்கா, ஐயோ கடவுளே, நான் நேற்று வந்து இந்த புக்கை ரீட் பண்ணிட்டு இருந்தேன், லீடாகவே நான் உள்ளே வந்துட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. இவளை இந்த ரோலில் பயங்கரமாக புள்ளி பண்ணுவாங்களே, பட் என்ன நான் புள்ளி ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கே வந்துட்டு வெளியே வந்துச்சுக்கா. ஸோ அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு நம்மளோட ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு மியூட்டான பொண்ணு இந்த ரோலில். இவன் என்ன வந்துட்டு இன்னர் வாய்ஸ் எனக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு அவங்க டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை போய் கொடுத்துட்டு இதில் சைன் பண்ணேன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் இவன் இப்போங்க சைன் கேட்டுட்ருக்கானா, வாங்கிட்டு போட்டும் பரவாயில்ல, கூடி சீக்கிரம் இவனே பேங்க்ராப்ட் ஆகி தெருவில் தான் நடுத்தெருவுக்கு வர போகிறான். ஸோ இவன் கூட சேர்ந்து இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன்கிட்ட கோவமாயிட்டு அங்கே பேசலாம், அவனை போட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறா. ஐயோ இப்போ என்ன ஆயிட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து மியூட்டாக இதில் இருந்துச்சுக்கனே, என்னால் வாயை திறந்து பேச முடியாது, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அவனை ஒரு பஞ்சாச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அதுவுமே அவளால் முடிய மாட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இவன் என்ன வந்துட்டு சொல்லிட்டுருக்கா, எனக்கு ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு அங்கே டாக்டர் எல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்து அவனோட பாடி அங்கே செக்அப் பண்ணி பார்த்துட்ருக்கான். இல்லை உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே டாக்டர் வந்துட்டு அனுப்ப சொல்கிறாங்க. ஹீரோயின் நான் எப்போ இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது. அந்த புக்கை படிச்சுட்டு அவள் ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருக்கா, தலையில் அடிப்பட்டதில் உள்ளே வந்திருக்கா. ஸோ அப்படின்னா நான் இங்கேருந்து எஸ்கேப்புமே ஆக முடியுமே, நான் வந்து இடிச்சுக்கிட்டா அதே மாதிரி இருமேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு வந்து இடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரன்னிங் ரேஸ்க்கு அங்கே ரெடி ஆகுறா. அப்போ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சரி அவங்க கேட்கும்போது குட் பாய், இதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சவுத்தில் போய் அங்கே இடித்ததுமே அவ்வளோதான், அங்கே வந்து தலை வலிக்க ஆரம்பிச்சிருந்தா அவளுக்கு. இப்போ ஹீரோ ரொம்ப ஷாக்காகி போயிட்டாங்க. டாக்டர் திரும்ப வர சொன்னதும் அவர் அங்கே வந்து பேண்டேஜ் எல்லாமே போட்டுட்டு குடும்பமே சரியான லூசு பைய குடும்பம் போல் அப்படின்றத செட்டுங்க யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ அங்கே வேமா அங்கே அந்த ஜெனியும் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் ஜியாவுமே அங்கே வருவாங்க. அங்கே வந்ததுமே ரொம்ப நல்ல மாதிரி அவங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலுமே ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருப்பியா, டைவர்ஸ் அதை கொடுத்துட்டு போய் தொலை வேண்டியதானே, நீ போட்டு தளவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவ கோவமாயிட்டேக்கா. ஹீரோயின் பாவம் இவ ஒரு அப்பாவி, எத்தனை பேரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்புவா, இதோட 24 கிரெடிட் கார்டை தொலைச்சிட்டா. ஃபைனலாக மீட் பண்ண ஒன்றுமே எல்லாத்தையுமே புடிங்கிட்டு விட்டுட்டான். இவெல்லாம் வந்துட்டு என்ன பேச வந்துட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது அந்த இன்னர் வாய்ஸ் அங்கே அவளுக்குமே கேட்டுருது. அங்கே அவனுக்கு கேட்டுட்டு இதெல்லாம் உண்மையான்ற மாதிரி அவளை பார்த்துட்டு முறைக்கும் போது அப்போ அங்கே என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு ஏதாச்சும் சவுண்டு கேட்குதாப்பான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சியா கேட்டதுமே இல்லையே எனக்கு எதுவும் கேட்கலையே நம்ம சொல்கிறா. என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்கு, நம்மளுக்குள்ளே வந்துட்டு நான் இது இவளோட வாய்ஸ் கேட்குதான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அவள் ஃப்ரூட் எல்லாமே கொடு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீ சாப்பிடு, உன் பாடிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே மேங்கோ எடுத்து அங்கே கொடுக்குறா. இப்போ ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அந்த ஃப்ரூட் அங்கே தள்ளி விட்டதுமே இப்போ எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணும்போது அப்போ அங்கே ஜியா நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, எங்கள் குடும்பத்துக்கு பிடிச்ச பீடையை நீ தான் சொல்லிட்டு ரொம்ப வாய்க்கு வந்தபடி ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் எனக்கு மேங்கோ வந்து அலர்ஜின்றது தெரியும், தெரிஞ்சுட்டே வேணுக்குனே இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து இவ வந்து கீழே போடுவோம், இப்போ என்கிட்ட திரும்ப கொடுப்பா, நான் வந்து வேணான்னு சொன்னதுமே அவளை இங்கே கீழே விழுந்துட்டு பெரிய ட்ராமா பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஜியா அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லும்போது அவள் அதே மாதிரி ஃப்ரூட் எடுத்து கொடுத்ததுமே ஹீரோயின் அங்கே கையப்படி தட்டினதும் கீழே விழுந்துட்டு நீ எதுக்காக இப்போ பிஹேவ் பண்ண, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே உடனே அங்கே பயங்கரமாக அவள் கோவமாயிட்டு என்ன நினச்சிட்டு நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா, அவளை எதுக்காக பிடிச்சி தள்ளனன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜியா கோவமாயிட்டு கத்தும்போது நம்ம ஹீரோயின்
நான் இப்போ உண்மையிலே அவளை பிடிச்சி கையை தள்ளி விட்டனே அப்படின்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே எந்திரிச்சிட்டு உடனே அவங்க ட்ராமா பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுட்டு ஒரு பெரிய அங்கே வந்துட்டு க்ரியேட் பண்ணிடுச்சேக்கா ட்ராமாவை. இப்போ எனக்கு வர்ற கோவத்துக்கு இவ்வளோ அப்படியே ஒரு பஞ்சு விட்டேன்னா எனக்கு சரியாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, என்னால் வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற சட்டி யோசிக்கும்போது, பிரதர் இதெல்லாம் என்ன நடந்துச்சுக்கு, ஒருவேளை இவள் பைத்தியமாயிட்டாளா, இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பேச நம்ம டாக்டர்கிட்ட காமிக்கணும்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுறேன்னா அவளை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போ, நான் வந்து பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த கிரெடிட் கார்டை பற்றி உன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு கிளம்புன்னு சொன்னதும், அதே மாதிரி எங்கே கூப்பிட்டுட்டு போகும்போது ஹீரோயின் நடு ஃபிங்கரை காமிச்சிச்சேக்கா. அப்போ ஹீரோ நீ என்ன பண்ணிட்டுருக்க, இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வேலையை பாருன்னு சொல்லும்போது, அப்போ அவங்க மனசுலேயே நான் வந்துட்டு இவன்ட்டு வந்து எப்படியாச்சும் டைவர்ஸ் வாங்கணும், இவன்ட்டு வந்து ஏகப்பட்ட காசு எல்லாமே அப்படின்னா தானே எனக்கு கிடைக்கும், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சா அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு. அதை பார்த்துட்டு வாவ் இதான் நல்ல ஐடியா, பேசாமல் சைன் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை எடுக்க போனால் நம்ம ஹீரோ வேமா அங்கே எடுத்து வச்சுக்கிறான். இதை பற்றி நம்ம பிறகு பேசலான்னு சொல்கிறான். ஏன்னா இவ சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்குது அப்படின்னா இவளை கூட சேர்ந்து வச்சுருந்தோன்னா இன்னுமே நம்மளுக்கு நிறைய வந்து நன்மைகள் நடக்குமேன்னு சொல்லிட்டாவே யோசிச்சு வச்சேக்கான். ஸோ இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாது, எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போனால் அப்போங்க அந்த ஜெனி வந்து என்னை திரும்ப வீட்டை விட்டு ஓடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கியா, என்ன தைரியம் தான் காலையில் என்கிட்ட நீ அப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா ஜென்முனி அப்படின்ற செட்டு கோமாயிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ அங்கே வர்றதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவளை அங்கே கட்டி வச்சுட்டு உடனே அங்கே வந்து அப்பா இதுமாரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு வந்து உட்காந்துட்ருக்கா. நீ என்ன இந்நேரத்தில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணுறதுப்பா, எங்கே வந்துட்டு எனக்கு சில ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோயின் அவள் கட்டி வச்சிருக்கா. அவள் இன்னர் வாய்ஸ் அவனுக்கு கேட்குது. இப்போ வந்துட்டு எனக்கு வீடு வாசலே இல்லை, நான் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுவா பாருன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அவங்க பேசினதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னோட அம்மா வந்துட்டு சரியில்லை, என்னோட அப்பா கேப்னிங் இருக்காங்க, என்னோட தம்பி ஸ்கூலுக்குமே போக மாட்டான்னு சொல்லிட்டு பெரிய அங்கே கதை கட்டிகிட்டு இருக்கா. ஹீரோயின் எவ்வளோ பொய் சொல்கிறா பாரு, இவ்வளோலாம் வந்துட்டு சினிமாவில் ஆக்ட் பண்ண விடணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு சரி ஓகே நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே அசிஸ்டண்ட்டை போய் அங்கே கால் பண்ணி இவ வந்து சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மையான போது விசாரிங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பிறகு அவளுக்கு தண்ணியை கொடுத்துட்டு நான் உனக்கு கெஸ்ட் ரூம் வந்து ஏற்பாடு பண்ணுறேன், நீ அங்கே போய் இருக்கலான்னு சொன்னதும் வேமா வந்துட்டு இவ ஹக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணதே ஒரு சில ப்ராப்ளத்தினால தானே, நானும் நீயுமே திரும்ப மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பேசும்போது அவள் கையெல்லாமே இங்கே கழட்டிட்டு எப்படியும் அவங்க வந்துட்டு எந்திரிச்சு போக ட்ரை பண்ணுறா. ஏன்னா இவ தானே கட்டி போட்டு வச்சிருந்தா. ஸோ இவங்க இப்படி நிற்கிறத பார்த்துட்டு கோவம் ஆயிட்டு பேக்கை தூக்கி அவன் மேலே எரிஞ்சதுமே அவளுக்கு பயங்கர கோவம் ஆயிடுச்சுக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நம்ம ஹீரோவோட முன்னாடி அங்கே வந்துட்டு எதுவும் பேச முடியல. ஸோ அங்கே வந்துட்டு அவள் அமைதி ஆகிட்டு நான் இப்போ என்ன பண்ணேன், நீங்களாம் ஏதாச்சும் தப்பாக வந்து புரிஞ்சுட்டு ஏன் இப்படிலாம் வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்றத சைட் அவள் கேட்கும்போது ஹீரோயின் அடி பாவி நீ என்ன நான் வந்துட்டு நடிச்சிட்ருக்க அப்படின்றத சைட்டு அவள் ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்து ரொம்ப நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணுவாள், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னவே புள்ளி பண்ணுவாள், எனக்கு என்ன இவளை பற்றி தெரியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணும், என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட்டான்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் இல்லை என்னால் கண்டிப்பாக அங்கே ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா இவ எவ்வளோ தூரத்துக்கு என்ன புள்ளி பண்ணிகிட்ருப்பா, என்னால் அதை வந்துட்டு ஏற்றிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கும் போது இப்போ என் கூட சேர்ந்து கிளம்பி வான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டுட்டு நான் உனக்காக ஹோட்டலில் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன், நீ அங்கே போய் ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு யார்ட்டையே கால் பண்ணி அவனோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்குது, என்னை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிருச்சா அவனுக்குன்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் என்னடா இவ இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே நீ எதுக்காக என்னத்தையாச்சும் யோசிச்சுட்ருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் என்ன இவனுக்கு மூளை எதுவும் குழம்பி போச்சா, ஏன் மேலே என்ன அவனுக்கு இவ்வளோ அக்கறை அப்படின்றத சைட்டை அவ யோசிச்சுட்டு சரி ஓகே நல்லது தானே எல்லாமே, நம்ம வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எப்படினாலும் இங்கே வந்து போக போகிறோம், இவனை விட்டுட்டு இவன் குடும்பம் எப்படினாலும் பேங்க்ராப்ட் ஆக போகுது, இவன் அந்த ஜெனியோட பேஸ்ட்டை கேட்டு தானே நாசமாக போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சதோ அப்போ அங்கே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ ஹீரோயின் நான் வந்து யோசிக்கிறது எது அவனுக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சேக்கா. இப்போ வாயை மூடிட்டு மரியாதையை வந்து படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவன் இங்கே திட்டினதுமே சரின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே பக்கத்தில் போய் படுத்துட்டு என்ன இவன் வந்து பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தாட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு தூக்கம் வராமல் இருக்கவுமே எதுக்காக இப்போ தொல்லை பண்ணிச்சுக்க மரியாதையோட படுக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதும் என்னடா இவ எதுக்குடா அவ்வளோ கோவப்படுறான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே அமைதியாகிடுறா. ஓல்டு ஹவுஸ்க்கு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா இவ யோசிச்சுட்டே போய் அவன் மேலே போய் இடிச்சிடுறா. இப்போ என்ன வந்து பண்ணிட்டுருக்க, பார்த்து கூட உன்னால் நடக்க முடியாதா, என்னத்தை யோசிச்சுட்டே வந்துட்டுருக்க, ஏதாச்சும் மைண்டில் வந்துட்டு இருக்கக்கூடாது, என்னத்தையாச்சும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அமைதி அங்கே வந்து இருக்கணும், புரியுதான்னு சொன்னதும் சரி சரி நான் வந்து அங்கே என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறா. ஸோ அப்போ அங்கே போனதுமே அவங்க குடும்பமே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு சிஸ்டர் லியா, எல்லாருமே சேர்ந்து அந்த ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை எதுக்காக என்ன கூட வச்சிட்ருக்க, நீ பேசாமல் இவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, அப்படின்னா தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ நீங்கள் யாரும் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க, வாய முடுங்கன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் அப்பாட்ட அங்கே தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்கா. உனக்கெல்லாம் அறிவு இல்லையா, மேனர்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு ஜியா பயங்கரமாக கோவப்பட்டதுமே சரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டே போனால் அதையுமே பிடிங்கிட்டு இதெல்லாம் உனக்கு எடுக்கிறதுக்கு வந்துட்டு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ ஹீரோயின் மனசுலே இதுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்குங்க, தகுதியை பற்றி பேசிட்டு போட்டு பரவாயில்ல, கொஞ்ச நாளில் இவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் வரப்போகுது, இவளுக்கு ஹார்ட் டிசீஸ் ஆக போகுது, இந்த லியாவை பார்த்தா டொமஸ்டிக் வைலன்ஸில் சாக போகிறா, இவன் பேங்க்ராப்ட் ஆகி பைத்தியமாக சுத்த போகிறான். ஸோ இதெல்லாம் ஒரு குடும்பம், இதை பற்றி எனக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்றத சேர்த்து அவங்க பேசுனதும் டோட்டல் குடும்பத்துக்குமே அந்த இன்னர் வாய்ஸ் கேட்டுட்டு எல்லாரும் அரண்டு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா குடும்பத்துக்கே சாவு விடுறா, நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்பாங்க இவன் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏன் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க போகிறதே இந்த அழகு ஜெனி தான், இவளை நினச்சி இவங்க பரிதாபப்பட்டுருக்காங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போங்க அந்த ஜெனி எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்ததுமே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்குறீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் இவளை பற்றி எனக்கு தெரியாதா, இவங்க வந்துட்டு என்ன வந்து வேலைக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதும் ஹீரோயினுக்கு பாஸ்டர் அந்த விஷயம் ஞாபகம் வருது. அவள் வந்து பேச முடியலன்ற ஒரே ரீசனை வச்சு இந்த ஜெனி வந்து பயங்கரமாக அவன் மேலே பழியை போட்டு கொடுமைலாம் படுத்திருக்கா. பட் அதெல்லாமே நம்பிட்டு அவனுமே அங்கே அட்டுழியம் பண்ணியிருந்திருக்கான். இப்போ எல்லாத்தையுமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போங்க நம்ம ஹீரோ நீ தான் கண்டிப்பாக என்னோட பர்சனல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறான். ஏன் உனக்கு என்ன இந்த வேலை பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அந்த பொசிஷன் வேணான்னு சொல்லும்போது அப்போங்க அவள் சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வந்துட்டு அவளுக்கு பக்கபலமாக இருந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறம்போது எல்லாத்தையும் கெடுத்து விடுறதுக்கு தானே இவ ஐடியா பண்ணிட்டுருப்பா, இவ எனக்கு சொல்லி கொடுக்குறாளான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு அவள் பேசின எல்லாம் கேட்டுச்சான்னு அவங்க சிஸ்டர்கிட்ட கேட்டதுமே ஆமாம் பிரதர்ன்னு சொன்னதும் நீ அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் நாளைக்கு செக்அப் பண்ணு, நம்ம அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் உன்ட்ட நான் பேசிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஆஃபீஸ்க்குமே போய் அங்கே நம்ம ஹீரோயினை இதான் உன்னோட பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பர்சன்ட்டை படுத்துறதுக்கு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு போகிறா. அவனுமே எங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே அங்கே ஷாக்காகி போயிடுது. என்னடா இவ்வளோ வந்து கஷ்டமானதை முத நாளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ரிப்போர்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த ஜெனி வந்து கேட்டதுமே ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது என்ன இது எல்லாமே தப்பாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபைலை நான் உன்ட்ட கொடுத்தா நீ ரெடி பண்ணி கொடுத்துருக்க கூடாதான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே திட்டும்போது ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு எல்லாமே நான் பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கா. ஸோ அவளுக்கு புரியுது இவ தானே வந்துட்டு அந்த அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருப்பான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஃபைல்ஸை கொடுத்து பாருங்கள் எவ்வளோ தப்பாக ரெடி பண்ணியிருக்கான்னு செட்டப் கேட்கும்போது ஹீரோயின் இவேனா வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். ஸோ அந்த ஜால்ராவுமே சார் இவங்க வந்துட்டு சரியில்லை சார், இவங்கள மாதிரி ஆளெல்லாம் இங்கே வேலைக்கு வைக்கக்கூடாது, நான் இப்போவே எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஐயா ஜாலி நான் பேசாமல் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதும் அங்கே கையை வந்துட்டு தட்டி விட்றாங்க. நம்ம வந்துட்டு இதைங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் செக் பண்ணி பார்த்துடலாமேன்னு சொன்னதும் இப்போ இல்லை இங்கே எந்த சிசிடிவி கேமரா இருக்குது எல்லாமே ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஹீரோயின் எல்லாமே வந்து இந்த ஜெனியால் தான் நடந்திருக்கு, இவன் தான் அவன்கிட்ட வந்து பண்ண சொல்லியிருக்கா, எப்படி வந்துட்டு அங்கே மாட்ட விடுவான்னு சொல்லும்போது ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே மாற்றின விஷயம் வந்து தெரிஞ்சு போயிடுது. வீடியோஸில் வந்து பார்த்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அந்த பர்சனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஜெனியை வந்துட்டு அங்கே அதெல்லாமே பண்ணிட்டுருக்கா. இவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கான நல்லாவே தெரியுது இது எல்லாமே பண்ணது ஜெனி தான் சொல்லிட்டு என்ன பண்ண முடியும். பட் அவன் வந்துட்டு மாட்டிக்கல, அந்தாலும் வாயை திறக்கலை. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இன்னைக்கு ஒர்க் எதுவும் சரியாக முடிக்கலை, ஒழுங்காக வந்துட்டு இங்கே வேலையை பார்க்குறதுக்கு வழியை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு போனதும் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்னை ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணுவான்னு பார்த்தா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ
படுத்து தூங்கும்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்கா. நான் இவ்வளோ நாள் இதை நோட்டீஸே பண்ணலேன்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்துட்ருக்கான். ஸோ அவளுக்கு கோட்டெல்லாமே கழட்டி போத்துனதுமே, என்ன நீ ஓவராக ஏதாச்சும் மனசில் நினச்சிட்ருக்காத அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் என்ன நினைக்க போகிறேன்னு சொல்லும்போது கோட்டையும் பிடுங்கிட்டு போனதுமே கோவமாயிட்டுருக்கு. ஸோ வீட்டில் அங்கே அமைதியாக புக்கை ரீட் பண்ணிட்டு இருந்தா. அவள் பாட்டு குளிக்க போனவன் மனசில் கண்டமானிக்கு யோசிச்சுட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே வந்ததுமே, என்ன ஒன்றா என்னால் நிம்மதியாக காஃபி கூட குடிக்க முடியலன்னு சொல்லிவே வரும்போது அவள் கோவமாயிட்டு பயந்து போய் வந்து ஹக் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரே கருப்பாம்பூச்சியாக இருக்குன்னு சொல்லும்போது அவன் அதெல்லாமே அடிச்சிடுறான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கா அவனை பார்த்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு, இப்போ உனக்கு என்னன்னாலும் சரி நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பேசினதும் அவளுக்கு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டுருக்கு. என்ன பார்த்துட்டு நீ இவன் வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வர்ற கோவத்துக்கு இவனை அப்படியே ஒரு பஞ்ச் விடணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவள் ரியாக்ஷன் பண்ணுறா. பட் அவனை போய் அவன் வந்துட்டு ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோவே அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் ஆனால் உண்மையிலே பார்த்தா கிஸ் இல்லை, அவனை போட்டு அடிச்சவங்க மயக்கமாக இருக்கா. எனக்கு இப்போ தாண்டா ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பிறகு எங்கள் அம்மாவும் பொண்ணை பார்த்தா செக் பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு இப்போ தான் கேன்சர் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வாசி உங்களை கிளியர் பண்ணிடலாம் நல்லபடியான்னு சொல்லியிருந்திருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கவுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு எங்கம்மா பையன் எங்கே போயிட்டான் அப்படின்ற சட்டி கேட்கும்போது ஹீரோயின் அவன் ஆஃபீஸ்க்கு போயிருக்கான்னு சொல்கிறா. அவட் மனசுலேவும் இன்னைக்கு தானே அவனுக்கு ட்ரக்கு கொடுத்து அவனை மயக்கி பெரிய பிரச்சனையில் மாட்ட வைக்க போகிறான்னு செட்ட யோசிச்சதுமே, நான் வந்துட்டு அந்த இடத்துக்கு மட்டும் போக மாட்டேன், ஆனால் என் மேலே பழிய போட்டு கடைசியில் என்ன போட்டு பாடாப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டுருக்கா. அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ இப்போ என் கூட வாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூப்பிடும்போது ஐயாவும் அவங்க ஹஸ்பண்டுமே வந்துடுறாங்க. இப்போ என்னாச்சு எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் இப்படி பிரதரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு, ஜெனியை பற்றின விஷயங்கள் இவங்களுக்கு எது தெரிஞ்சு போச்சா, எல்லாருமே பதட்டமாயிட்டு போயிட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கான். என்ன பார்த்துட்ருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. கார்ட்ஸ் வந்துட்டு உள்ளே விட மாட்டோன்னு சொல்லும்போது என்ன பேசிகிட்டு இருக்கான்னு அவங்க பாஸோட அம்மா உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு திட்டாங்க. ஹீரோயின் எல்லாம் ஐடியா தானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இந்த பாவம் ஃபோனுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எல்லாமே எடுத்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயினோட ஃபோன் அங்கவே விட்டுருக்கா. ஸோ இவன் வந்துட்டு அங்கே ஐடியா பண்ணி தான் கொடுத்துட்ருக்கான். தண்ணி எல்லாமே கொடுக்க சொல்கிறான் அந்த வெயிட்ரஸை விட்டு. உள்ளே பார்த்தா ட்ரக்கை கலந்துருக்காங்க. அப்போ அங்கே குடிக்க போகிறப்ப கரெக்டாக அங்கே அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்டதுமே அதை வச்சுட்டு போனதும் இவன் தவறுதலாக அந்ததவே எடுத்து அங்கே குடிச்சிடுறா. அப்போ என்னாச்சின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் விசாரிச்சிட்டோம், இந்த பொண்ணு சொன்ன எல்லாமே போய் தான் பாஸ், ஃபேமிலி எல்லாமே நல்லா வெல்த்தியாக தான் இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பிறகு அவன் வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்கான். சைட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தா எல்லாருமே அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறவங்கள அடித்து வேட்டி விட்டுட்டு உள்ளே போகும்போது ஒரு வயசான அங்கே அந்த லேடிட்ட சிங்கமோட சூர்யா ரேஞ்சிக்காங்க லியாவோட ஹஸ்பண்ட் அப்படியே வந்து ஓங்கி பஞ்ச் விட போகிறான். பட் ஹீரோயின் அவனை வந்துட்டு பஞ்ச் விட்டுட்டு வயசானவங்கள்ட்ட இடம் வீரத்தை காமிப்பா அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரூம்குள்ளே போகிறாங்க. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. போன டைம் வந்துட்டு எனக்கு ரொம்ப டார்ச்சர் நடந்துச்சு, நான் அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேக்கில் போனால் அவங்க அம்மா நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே பார்த்தா உள்டாவாக இருக்கா, அவங்க ட்ரக்காய் போயிருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இதை ஒரு 2-3 ஃபோட்டோ வச்சு எடுத்து வச்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு சிரிச்சிச்சேக்கா. ஆஃபீஸில் தண்ணி தூக்கி ஊற்றிட்டு இதெல்லாம் என்னன்னு சொன்னதும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற சொல்லும்போது இவன் ஹீரோ என்கிட்ட எவ்வளோ நீ போய் சொல்லியிருக்க எதுக்காக சொன்னேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்ருக்காங்க. பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. யார் உனக்கு ட்ரிங்கில் ட்ரக்கை கலந்து கொடுக்க சொன்னது, எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுவுமே பண்ணலை, இதெல்லாமே பண்ண சொன்னது உங்களோட ஒய்ஃப் தான் சன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே ஹீரோயின் எனக்கு தான் தெரியுமே என் மேலே தான் பழிய போடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஃபோனில் தான் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு சன் சொன்னதும் ஃபோன் வேணால் இந்தாங்க பிடிச்சி வந்துட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறா. அப்படியே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ ஷர்ட்டில் அம்மா அப்படியே வந்து ஹேண்ட்ஸமாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது செக்ஸியாக. அதை பார்த்துட்டாங்க எல்லாருமே ஷாக்காகி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு இது எப்படா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்போ ஹீரோ நீ வந்து என் பொண்ணாடி என் ஃபோட்டோ வச்சுக்கலாம் ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லும்போது அங்கே மெசேஜ் பாருங்கள் இவங்க தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இது ஏதாச்சும் தப்பாக இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அதை எப்படி போய் வந்து பொண்டாட்டியே அவளுக்கு ட்ரக் கொடுக்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஹீரோயின் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லோரும் எப்படா இவ்வளோ தூரத்துக்கு நல்லவனாக மாறினீங்க, என் மேலே இவ்வளோ நம்பிக்கையா உங்களுக்கு அப்படின்னு
அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ உடனே அந்த லேடிஸ், சார் இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க உங்க கூட வந்து டைவர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் அவங்களுக்கு ட்ரக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பொய்யா வந்துட்டு அப்படியே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. பட் இருந்தாலுமே ஹீரோயின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஹீரோயின் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவன்ட்டு வந்து டைவர்ஸ் வாங்கிடலாம், நம்ம நிம்மதியாக போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறா. பட் ஆனால் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே வந்துட்டு எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணன்னு சொல்லிட்டு லூசியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு அங்கே செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு நீ என்ன நினச்சிட்டு என்னத்தையாச்சும் உளறிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கான். அப்போங்க எல்லாருமே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாவிச்சிங்க, இதெல்லாம் வந்துட்டு பெருசு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க ஹீரோ என்கிட்ட இந்த டைவர்ஸ் வாங்குறதுக்கு உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஆசையாக இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ஹீரோ எல்லாமே வலிக்குதுன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் அப்போங்க அந்த வெயிட்ரஸ் பயந்து போயிட்டு என்ன இவங்களுக்கு எதுக்காக வயிறு வலிக்குது, எதையாச்சும் குடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஏன் சும்மா இவன் நடிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும், அவளுக்கு வயிறெல்லாம் வலிக்கலாம், அவனோட அட்டென்ஷன் வேணும் அதுக்கு தான் அப்படின்ற சொன்னதும் அப்பாங்க நம்ம ஹீரோ கையை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போக சொல்கிறேன், நீ போய் சேர் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்பாங்க அம்மா வந்துட்டு ஹீரோயின்ட்ட ரொம்ப பாசமாக பேசினதுமே அவ்வளோ அறியாமல் எங்கள் கண்ணுலேருந்து தண்ணியாக வந்ததும் இப்போ எனக்கு என்ன ஆயிட்டுருக்கு, நான் எதுக்காக இவ்வளோ எமோஷனல் ஆகிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க, நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பக்கா பிளான் பண்ணேன், எல்லாமே கெட்டு போச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஸோ மீட் பண்ண வரது பார்த்தா லியாவோட ஹஸ்பண்ட் தான், உனக்கு நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கூட என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸுமே எனக்கு நீ கொடுக்கணும் ஓகேவான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறா. டிஸ்கஸ்டிங்காக இருக்குது இவனை மாதிரி ஆள்லாம் என்னை வந்து டச் பண்ணுறப்பன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அங்கே வந்துட்டு அவள் திரும்ப அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோ அவங்க பெட்ரூமில் தூங்க வந்தா அவனை வந்து ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டுட்டு பார்த்தையில இது வந்து என்னோட இடம், இதுக்குள்ளே நீ வந்தேன்னா பார்த்துக்கோ, மரியாதை கீழே போய் படுத்துக்கூடான்னு சொன்னதும் அவனுக்கு பயங்கர கோவமாயிடுச்சுக்கு ஓரமாக போய் படுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எங்கள் வாஷ்ரூமுக்கு போனால் அவன் லாக் வந்து பண்ணி வச்சுருக்கான், இது என்னோட இடம்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அப்படியே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு அவனை முறைச்சிட்ருக்கா. இப்படி வந்து சண்டை வந்து ரெண்டு பேரும் முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோமே, அப்போ சிஸ்டர் அம்மா இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு ரெண்டு பேத்துக்கு நடுவில், நீங்கள் பேசி வந்து சரி பண்ணுங்கம்மான்னு சொல்லும் போது அவங்க அம்மா நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டுருக்க, பொண்டாட்டி நீ தாண்டா கோவமாக இருந்தால் சமாதானப்படுத்தணும், அவளோட பர்த்டே வருதுல்ல அவளுக்காக சூப்பராக பார்ட்டிலாம் ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே சரி நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறான். சூப்பராக அங்கே வந்து பார்ட்டிலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ் சொல்கிறாங்க ஐ திங்க் வந்து இதெல்லாம் ஜெனி மேடம்காக பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், ரொம்ப லவ் பண்ணுறாருலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே பட்லர் வந்துடுறாரு, வாய்க்கு வந்தபடி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க சார், அவங்க ஒய்ஃப்காக பண்ணுறாரு, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்கமே உங்களை சும்மா விட மாட்டார், வந்துட்டு கிளம்புங்க வேலையை பார்த்துட்டு ஏதாச்சும் உளராம அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இவ்வளோ பார்த்தா பயங்கர கிராண்டாக ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்து நின்றுச்சேக்கா. வா எனக்காக எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஜெனி ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது அவளோட ஜால்ராக்கள் சில பேர் வர்றாங்க, கொடுத்து வச்சவங்க மேடம் உங்களுக்காக தானே இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப அழகாக அங்கே கிளம்பி ரெடியாகி வந்துட்டுருக்கா. அப்போ அந்த பொண்ணுங்க என்ன உங்களை மாதிரியே பார்க்க ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே கடுப்பாயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவளுமே வந்துட்டு இவளுக்கு இதே வேலை தான் ஏற்றி விட்டதும் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அவளை ரொம்ப அங்கே அவமரியாதைப்படுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கும் மரியாதையை விலகி போங்க, இது எங்கள் மேடம்னு சொன்னதும் உங்கள் காட்ஸை வச்சு அவரவே பிடிக்க சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கே கிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோ அங்கே வேகமாக ஓடி வந்து அவங்களவே போட்டு அடிச்சிடுறான். என்ன தைரியம் தான் இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பார்த்தா நம்மளோட சின்னியான் வந்துடுறான். அவன் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவனை பற்றி யோசிச்சாலே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கும். சின்னியான் அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு பிடிக்கும். அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப பொசசிவாக இருக்கும்போது என்னப்பா இவங்க ரெண்டு பேத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டியை நீங்கள் வந்துட்டு இவங்களுக்காக தானே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, இவன் பாருங்க இவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொன்னதோ என்ன பேசிகிட்டு இருக்க, யாரை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவன் வந்து ரூமர்ஸ் கிளப்பி இருக்கான், இந்த ட்ரெஸ் எல்லாமே எனக்கு இவர் தான் எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமானதுமே நம்ம ஹீரோ அங்கே சொல்கிறான், நான் வந்து ட்ரெஸ் வந்து ஆசையாக வாங்கி கொடுத்தது எல்லாமே என்னோட பொண்டாட்டிக்கு மட்டும்தான், ஜெனிக்கு கிடையாது, உங்கள்கிட்ட யார் சொன்னது இப்படி ரூமர்ஸை கலப்புறதுக்கு, உங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அந்த ஜெனிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னடா நம்ம பக்கம் இருந்து முழுசாக விலகிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. ஸோ
அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொன்னதுமே ரொம்ப கோவமாகி போயிடுது. இவன் வந்துட்டு எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், அவளெல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லணும், என்னமோ வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டேக்கா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூமர்ஸ் கலப்புற வேலை வைக்காத, எனக்கு செம்ம கடுப்பாய் போயிருன்னு சொல்கிறான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் எல்லாமே அவளுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஸோ அப்போங்க சின்னியான் வந்து இது என்னோட பரம்பரையோட வந்து வளையல்ப்பா, உனக்காக வந்து இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஹீரோயின் இல்லை இல்லை இது வேணாம், எக்ஸ்பென்சிவாக இருக்குது, உன்னோட அம்மா வந்துட்டு வருங்கால மருமலுக்கு தானே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் இது எல்லாமே அவளோட கனவு தான் அப்பாவே. நீ வந்து அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுச்சேக்கான். இப்போங்க அவள் ஷாக்காகி போயிட்டு சரி ஓகே அப்படின்னா அப்படின்ற செட்டு பேசும்போது ஜெனி சொல்கிறா, அப்போ இந்த பார்ட்டி எனக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணலையான்னு சொன்னதும் உனக்காக நான் ஏன் ஏற்பாடு பண்ணுறேன், இது என்னோட பொண்டாட்டியோட பர்த்டே, நான் அவளுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்படியே ஹாப்பியாகிட்டு வந்துச்சேக்கா. ஸ்லிப்பாக இவளுக்கு போனதுமே வேகமாக அங்கே வந்துட்டு அவன் பிடிச்சி விடுறான். ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. நீ வந்துட்டு என்ன பார்த்துச்சுக்கோ, உன் பொண்டாட்டிக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஹாப்பியாகிட்டு கையை நீட்டிட்டு இருந்தா. அவங்க ரிங் எல்லாமே போட்டுச்சேக்கா. ஸோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனு போய் ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஜெனி மெசேஜ் பண்ணி கூப்பிட்டதுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினுமே போகிறா. நீ என்ன ரொம்ப கற்பனையில் மிதந்துட்டு இருக்கியா, அவர் வந்துட்டு உனக்கு ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டாரன்றதுக்காக ஒன்று ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பாருன்னு நீ நினைக்கிறியா, எதுவும் கிடையாது, என்னதான் அவர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, கூடி சீக்கிரம் என்ன அவர் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கா. நீ வந்துட்டு வந்த வழியே பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அவன் கண்டிப்பாக வருவான். வந்ததுமே அங்கே ஒரு பெரிய ட்ராமா வந்துட்டு கிரியேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் வந்து கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு அதை பார்த்துட்டு இவ உடனே கீழே விழுந்து ட்ராமாலாம் பண்ணதுமே அப்போங்க நம்ம ஹீரோ கண்டுக்க கூட இல்லை. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்கன்னு சொல்கிறான். ஸோ ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவள் வந்துட்டு என்னை எவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு இவ பேசினதுமே நீ எப்போ பார்த்தாலுமே எதுக்காக அவளோட வந்து வழியில் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, அவையும் பொண்டாட்டின்றதை நீ புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணாத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ என்ன தொந்தரவு வந்தாலும் சரி எதுவுமே நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா, எதுக்காக நீ என்கிட்ட சொல்ல மாட்டேற, நான் வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் தானே, நீ என்கிட்ட ஓப்பனாக எல்லாமே சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஹீரோயின் என்னடா இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், இவன் உண்மையிலே என் ஹஸ்பண்டாக மாட்டானான்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கமாயிட்டு அவன் கூட சேர்ந்து அப்படியே வந்து கொஞ்சம் அங்கே லவ்வி டவ்வியாக மூமெண்ட்லாமே போயிட்டுருக்கு. வீட்லையுமே எல்லாரும் அவங்க சந்தோஷமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, பட் இப்போ அப்படி கிடையாதுலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க நம்ம லியாவும் கூட சேர்ந்து அந்த ஜெனியுமே வர்றாங்க. இப்போ நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும் நடந்ததுக்காக உங்கள்கிட்ட சாரி கேட்க வந்தேன்னு சொல்லும்போது கேட்டுட்டேன்னா கிளம்பு, இது எங்கள் குடும்ப விஷயம்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை போய் கிஸ் பண்ணிட்டேக்கா. அப்போங்க லியா ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் கன்சிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருது. பட் ஹீரோயின் மனசில் என்ன நடந்துச்சுக்கு, இவ எப்படி கன்சிவாக இருப்பா, இவ ஹஸ்பண்டுக்கு தான் ஆன்மத்தன்மையே இல்லையே, குழந்தை பிறக்காதே அப்படின்றத சைட்டு அங்கே வந்து யோசிச்சுருக்காங்க. இப்போ அங்கே எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிடுது. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி வந்துட்டு எல்லாரும் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஜெனி கேட்டதும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயின் திரும்ப அவங்க மனசுலேயே ஆல்ரெடி இந்த பொண்ணு பாவம் கன்சீவாக இருந்தாங்க, அதை அபார்ஷன் அவளோட ஹஸ்பண்ட் தான் பண்ண வச்சான், அந்த ஆண்மைத்தன்மை எல்லாமே இல்லை, இது வந்து ஃபேக்காக வந்து அவனே ரெடி பண்ணி கொடுத்துருக்க ரிப்போர்ட் வந்து அவள் கன்சீவாக இருக்கா, நம்மளை பாவத்தை ஆசையை வந்து ஏற்படுத்தியிருக்கான், ஏன்னா இதுக்கப்புறம் அவன் வந்து சரியில்லை குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பழைய போட்டு அதுக்கப்புறம் அவளை வீட்டை விட்டு துரத்தலாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணனால அதனால தான் அவனுக்கு ஆல்ரெடி மிஸ்ட்ரஸ் வேற இருக்குல்ல, மிஸ்ட்ரஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போது எல்லாரும் என்னாச்சின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு கேட்கும்போது அந்த ஆரஞ்சு பழத்தில் காலை வச்சு மிதிச்சு அவள் குப்புற கடிச்சு கீழே வந்து தலையில் அடி போயிட்டுருது. கண்டிப்பாக அவர் அப்படி பண்ண மாட்டார், அவர் என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலில் வேணால் செக் பண்ணிடுவோம், கன்சீவ் வந்துட்டு ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் இவ இப்போ வருவான் பாரு நல்லைய மாதிரி அவன் மிஸ்ட்ரஸை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அவன் மயக்க கீழே கிடக்கவுமே பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுட்டு இவன் மூஞ்ச வேற நம்ம வேற பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சுட்டு அங்கே போத்தி விடுறா. அப்படியே யோசிச்சு பேசி என் தொண்டையெல்லாம் வலிக்குது அப்படின்ற சரி தண்ணி குடிச்சிட்டு பாரு நல்ல மாதிரி அப்படின்றத சொல்லும்போது அவன் வந்து ஆல்ரெடி எங்கேயோ போயிட்டானே எப்படி வருவான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தா. அயன்பாட்டு உள்ளே வந்ததுமே எல்லாருக்குமே அப்போ இவ சொன்னதெல்லாம் உண்மைதானு சொல்லிட்டு புரிஞ்சு போயிட்டு போட்டு பயங்கரமாக அடி வெளுத்துட்ருக்காங்க. நீ வந்துட்டு அப்போ ஃபேக்காக வந்து ப்ரெக்னன்சி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறியாடான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் மனசில் உன்னோட மிஸ்ட்ரஸே அந்த ஜெனி தானே அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போயிடுது.
அந்த ஜெனி அங்கேருந்து வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்க்குறா. போட்டு இவங்க எல்லாருமே போட்டு அங்கே வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ கேவலமான ஜென்மம், உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா நீ இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஜெனிட்ட நீ எதுக்காக இப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதோ அவங்க பேசின வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கா நம்ம ஹீரோயின் போட்டு காமிச்சிடுறா. அங்கே வந்துட்டு அவனையுமே வந்துட்டு அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான் கண்டிப்பாக ஜெனி மட்டும் இதுக்கு பின்னாடி இருந்து பண்ண முடியாது, பின்னாடி யாராச்சும் இருக்கணும்னு சொன்னதும் ஆமாம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கான் அவன் பேருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கும் போது எல்லாருமே அவ்வளோவே பார்த்ததும் என்னடா நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா ஆளுக்கும் என்னென்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இவ தொடர்ந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜியை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. இப்படி எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுப்பான்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு எந்த வேலையும் உன்னால் ஒழுங்காக பண்ண முடியாதா, அந்த குடும்பத்தோட இல்லீகல் சைல்டுன்ற வாசி எனக்கு எதுவுமே வந்துட்டு இப்போ வரைக்கும் கிடைக்கல, அவனோட பொசிஷனுக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன், கண்டிப்பாக நான் வந்து அந்த குடும்பத்தோட மருமகளாக ஒன்று ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்கா, அவங்க எல்லாரும் அதுக்கு வருவாங்கன்னு சொன்னதும் இவங்களுமே அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. ஃபேமிலி எங்கே பார்த்தாலும் இவளுமே வந்து தொலைஞ்சிடுறா. எதுக்காக தான் இவன் மூஞ்சில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே உள்ள பார்ட்டிக்காக போனதுமே அவங்க சிஸ்டர் ஹீரோயினுக்காக ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறா. ஸோ ஹீரோயின் பிளான்னு சொல்லிட்டு போனால் அப்போ அங்கே அந்த ஜெனி வந்து வேணுக்குனே மேலே இடிச்சிட்டு இப்போ எதுக்காக என் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இதெல்லாம் அசிங்கம் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு சண்டை இழுக்கிறா. இதுக்கு நீ தான் பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஆண்களையுமே வந்துட்டு கூப்பிட்டுட்டு சண்டையில் திரிச்சிக்கும் போது ஹீரோயின் மேலே தூக்கி தண்ணியை தூக்கி ஊற்ற போனதுமே ஹீரோ வேகமாக அங்கே வந்துட்டு மறைச்சிக்கிறான். இப்போ நீ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜெனி அவளையுமே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையை போய் மாட்டிக்குவீங்களா, ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். சரி நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ இருக்கார் பிரதர்ன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு ஐயோ இப்போ அவன் வந்து தனியாக போய் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிருமே, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஜீ தானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே புரிஞ்சிருது. ஸோ காப்பாற்ற போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஜீயை பார்த்தா அங்கே அவகிட்ட வந்து பேசிட்டு பிளான்லாம் சொல்லிட்டு இருக்கவுமே ஹீரோ அங்கே நோட்டீஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அவன் அங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ மேலேயுமே அட்டாக் நடந்துடுது. அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவனை அங்கே காப்பாற்றிடுறா. வேமா இங்கேருந்து வான் சொல்லிட்டு அவங்க சிஸ்டரும் அவனுமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அப்போ அங்கே அந்த ஜெனி வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் எப்படியே சாவட்டும் நான் அவங்கள விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக ஹீரோயின் அடி வெளுத்து விட்டுறா. அப்போ அவங்க லியா வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுறா. வேமா வாங்க காருக்குள்ளே இருங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு அந்த பொண்ணு கூப்பிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோவை ஹிட் பண்ண வந்ததுமே இவ ஊடால போய் அவளுக்கு அடி விழுந்துருது. அப்போ அங்கே அந்த ஜெனி சொல்கிறா இப்போ தப்பிச்சு போகிறேன்னு நினைப்பா உங்களுக்கு, இப்போ போய் அப்படியே சாக தான் போகிறீங்க, காரை நாங்கள் தான் ஆல்ரெடி பிரேக் ஃபெயில் பண்ணிட்டோமே அப்படின்ற சைட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு பார்த்தா சரியான அடி அவளுக்கு அங்கே பெயின் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே லியா கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம சியா கேட்குறா சரிப்பா கார் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கே எந்த காருன்னு சொன்னதும் ஆல்ரெடி காரை சேஞ்ச் பண்ணிட்டேன்ப்பா ஃபெயில் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால தான் சொன்னதும் நல்ல வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கமாக இருது. ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு கண்ணு முழிப்பு வந்ததுமே ஹீரோயின் அவன் பயந்து போய் பார்த்துட்டேக்கான். என்னாச்சு நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு பட் அவளுக்கு முழிப்பு வந்ததுமே அங்கே வந்து ஏதோ ரவுடிங்க தான் அட்டாக் பண்ண வர்றாங்களாக்குன்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே ஊருக்கு உடச்சி விட்றா. பாவம் அவங்க கையை கட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்போங்க சியா பிரதர் உங்களை நினச்சி எனக்கு உண்மையிலே பரிதாபமாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது, இவங்க கூட நீங்கள் சாகுற வரைக்கும் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பக்கம் இங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்றத சைட்டே கோவம் ஆயிடுச்சேக்கான். பிறகு அங்கே வீட்டுக்கு அங்கே வந்ததுமே அவங்க அம்மாவை பார்த்தா பிடிச்சவனை தள்ளி விட்டுட்டு தள்ளி போடா எதுக்கடுத்தாலும் முன்னாடி வந்துட்டுருக்கு அப்படின்ற சைட்டு மருமகளை அவங்க ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ அம்மா என் கையை உடைச்சிருக்கா, நீங்கள் வந்துட்டு பெத்த புள்ள மேலே கொஞ்சம் கூட பாசலாமல் நடக்கிறீங்களேம்மான்னு சொல்லிட்டு கேட்குறான். சியா அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. பிரதர் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள், நம்ம சிஸ்டர் இன்லாவோட இன்னர் வாய்ஸ் கேட்குறோன்றதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயினுக்கு அப்போ புரிஞ்சுக்குது எல்லாரும் ஏன்டா அவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு இப்போ மரியாதையாக நீங்கள் உண்மை எல்லாத்தையும் சொல்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆமாம் உன்னோட இன்னர் வாய்ஸ் எல்லாமே எங்களுக்கு கேட்டுச்சு, நீ சொல்கிறபடியே நாங்கள் வந்து கேட்டு நடந்தோன்னா குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்கிருச்சு, ப்ளீஸ்ப்பா நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிரு, உன் கூட சேர்ந்து நாங்கள் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ அப்போ ஹீரோயினுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடுது, இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது உன்னோட அந்த இல்லீகல் பிரதர் ஜீதாண்டான்னு சொல்லிடுறான் மனசுலேயும். அதை கேட்டுட்டு ஆமாம் அவனுமே வீட்டு பக்கம் ரொம்ப நாள் ஆளை காணோம் அப்படின்னா அவன் தான் அந்த ஜெனியை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சுக்குது. ஸோ அவனோட சீக்ரெட்ஸ் கம்பெனியில் எல்லாத்தையுமே எடுத்து அந்த ஜெனி அவனோட கம்பெனிக்கு கொடுத்து தான் அவன் கம்பெனி இவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்து வந்திருக்குன்றது புரிஞ்சுக்குது. ஸோ நம்ம ஹீரோக்குமே அங்கே இன்விடேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அந்த கம்பெனிக்கு வர சொல்லி. இப்போ ஒன்று ஆபத்தாயிரான்னு சொல்லும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும், அவங்கள எப்படி நம்ம பிடிக்காம இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறான். பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே அவ்வளோ போய் அங்கே வந்துட்டு கட்டி வச்சிட்ருக்கா. அப்போங்க எல்லா இடத்துலையுமே வந்து ஹீரோயினை கட்டி போடுவா, ஏன் உள்டாவை நடக்கக்கூடாது, நான் இவளை கட்டி போடுறேனேன்னு சொல்லும்போது அப்போங்க ஜெனி எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, மரியாதையோட என்னை கையை கழட்டி விடு ஏன்னு சொல்லுன்னு சொல்லும்போது அவளால் எப்படி பேச முடியும், அவள் தான் மியூட் ஆச்சே, கண்ணதை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போங்க நம்ம ஹீரோவே பார்த்தாங்க ஜியையுமே பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டாங்க அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது, என்னடா வசமாக எல்லாமே மாட்டிட்டு கையை விட்டு போயிடுச்சான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் ஆரம்பத்துலேருந்து 2 பேரும் சேர்ந்து கூட்டு கல்யாணத்தனம் பண்ணது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறான். ஸோ இவளை பார்த்தா கத்தியை வச்சு அப்படியே பேசிட்டே வந்து பின்னாடி கையை அறுத்துட்டு வேமாங்க நம்ம ஹீரோயினை போய் எங்கள் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு எங்கள் மாட்டிட்டுருக்கா. அவங்க டோட்டல் ஃபேமிலியுமே வந்துடுறாங்க, நீ வந்துட்டு மரியாதையாக கையெடு இந்த மாதிரி பண்ணாதன்னு சொன்னதும் நீங்கள் எல்லாரும் எவ்வளோ நாள் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தீங்க, இப்போ உடனே இவ பின்னாடி போகிறீங்களா, இவ உயிரோட இருந்தா தானேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே ஊற்றி விட்டு அங்கே தீயை கொளுத்தி விட போகிறா. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ்வளோ காப்பாற்றினதுமே நான் கண்டிப்பாக உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு நம்ம ஹீரோவை குத்த போகும்போது அங்கே வேமா நம்ம ஹீரோயின் உடலை வந்து விழுந்து அவளுக்கு அங்கே கத்தி குத்துப்பட்டுருது. அதை பார்த்துட்டு இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு யாராச்சும் ஒரு ஆள் போனால் சரிதான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே தீயையுமே கொளுத்தி விட்றா. இவன் அங்கே ஸ்பீடாக வேமா நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லாரையும் காப்பாற்றியாச்சு, செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவ அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணுறா. அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் கண்ணை துவைக்கிறா. நீ நல்லா தானே இருக்கப்பா அப்படின்றத சேர்த்து இங்கே கேட்குறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் 2 பேத்துக்குமே கிராண்ட் அங்கே வெட்டிங்குமே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு மனசுலேயே சொல்கிறத கேட்டுட்டு அவளை போய் அங்கே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.